ஹாய் ராஜூசிஸ், நான் உங்கள் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேக்குக்கான ஒரு நியூ ஒன் ஷாட் தான்டா. அண்ட் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன விஷயம் பேசணும், நான் பேசிக்கிறேன். ஸோ கேஜி ஹெவனில் தீராத காதல் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ யாராவது இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துருங்க. அண்ட் அதில் எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அந்த கமெண்ட்டை பற்றி ஒரு 2 minutes நான் பேசிக்கிறேன். ஸோ அதில் என்ன கமெண்ட் வந்துருந்துச்சுன்னா, லுமினார் அகாடமி பற்றி ஒரு கமெண்ட் இருந்துச்சு. நீ அடுத்த சாப்டர் போடு, இல்லைன்னா இருக்கிற வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணிட்டு ஒரு பொண்ணு வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருந்தா. நான் கேட்குறேன், அது ஏன் இஷ்டம், அது ஏன் சேனல், நீங்கள் யார் வந்து எனக்கு சொல்கிறதுக்கு? நான் உங்கள் யார்கிட்டயாவது வந்து சஜஷன் கேட்டேன்னா நான் போடட்டா வேண்டாமா, ஐயோ எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, நான் எதுவும் வந்து இப்போதைக்கு உங்கள்கிட்ட எதுவும் கேட்கல, நான் போட மாட்டேன்னு டிசைட் பண்ணி சொல்லிட்டேன். பார்க்க விருப்பம் இல்லைன்னா பார்க்காதீங்க. என் சேனலில் எந்த வீடியோ வச்சுருக்கணும் வச்சுருக்கக்கூடாதுன்னு நீங்கள் யாரும் வந்து எனக்கு சொல்ல தேவை கிடையாது. உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா வந்து என்கிட்ட டிஎம்மில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அண்டு ஒரு வீடியோ கீழே வந்தால் கொஞ்சமாவது அந்த வீடியோ பற்றி பேசணும். அந்த சிறுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பற்றி பேசிட்டு போயிட வேண்டியது. ஒருத்தவங்களும் வந்து உங்கள்கிட்ட கெஞ்சணுமானா, நான் கெஞ்ச சொல்லலையே, கெஞ்சாதீங்கன்னு தானே நான் சொல்கிறேன். என்கிட்ட இதுக்கு வந்து நீங்கள்லாம் கெஞ்சிட்ருக்கீங்க வீடியோ போடுங்கன்ட்டு. இது ஒன்றும் என்னோடய ஃபுல் டைம் டியூட்டி கிடையாது. நான் எல்லா வேலையும் விட்டுட்டு தினமும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இது என்னோடய ஃபுல் டைம் ஒர்க் கிடையாதுடா. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு டேக்குக் பிடிக்கும், டேக்குக் வீடியோ போட பிடிக்கும். இது வரைக்கும் எனக்கு நிறைய சேனல் போயிருக்கேன். நான் திருப்பி வந்து வீடியோ போடுறதுக்கு ஒரே ரீசன் டேக்குக் எனக்கு பிடிச்சனால மட்டும்தான். நான் உங்கள் எல்லாரும் சந்தோஷத்துக்காக வீடியோ போடுறது வெறும் 50% தான். இன்னொரு 50% நான் என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக போட்டுக்கிறேன். ஸோ எதை போடணும் போடக்கூடாதுன்னு எனக்கு யாரும் வந்து கிளாஸ் எடுக்க தேவை கிடையாது. எனக்கு தெரியும். உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுமா, அடிச்சுட்டு போயிட்டே இருங்க. நான் உங்கள்கிட்ட வந்து கேட்கலையோ, ஐயோ நான் ரிப்போர்ட் பண்ணிடாதீங்க, நான் எதுவும் பண்ணலை, நான் வந்து எதாவது கெஞ்சிட்டு இருந்தேனா, உனக்கு என்கிட்ட வந்து சொல்லணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உனக்கு பிடிக்கலன்னா பண்ணிட்டு போயிட்டே இரு. அதை விட்டுட்டு டெலீட் பண்ணனா ரிப்போர்ட் பண்ணிடுவேன், நீ போட்டு தான் ஆகணும், என்னை கம்பல் பண்ணுறதுக்கும் யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இது என் சேனல், என்னோடய வீடியோஸ், நான் எப்போ போடணும் நான் தான் டிசைட் பண்ணுவேன். நீங்கள் எல்லோரும் வந்து கேட்குறது ஓகே, நம்ம இத்தனை பேர் வந்து கேட்குறாங்க நம்ம போடணும் அப்படின்ற ஒன்று தான் எனக்கு இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து கேட்குறாங்க, அப்பாடா இப்போ தான் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. அந்த ஸ்பைடர் படத்தில் இருமே எல்லோரும் கெஞ்சித்த பாட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாங்களே, அந்த மாதிரி யாருமே ஃபீல் பண்ண மாட்டாங்க. அந்த பொண்ணு வந்து கமெண்ட் பண்ணப்போ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஏதோ நான் கெஞ்சதை பார்த்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டு இருக்க மாதிரி அந்த பொண்ணு வந்து கேட்டுட்டு போகுது. என்ன தயவு செஞ்சு யாரும் வந்து கேட்காதீங்க, இதை போடுங்க அதை போடுங்கலாம் வந்து யாரும் கேட்காதீங்க. எனக்கு எப்போ போட தோணுதோ நான் அப்போ தான் போடுவேன். வெயிட் பண்ணி பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், இல்லைனா நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் வந்து யாரையும் உங்களுக்கு பிடிச்ச உட்கார வச்சுட்டு இல்லை. நான் எப்போ போடுறனோ அப்போ தான் நீங்கள் பார்த்தாகணும். ஏன்னா எனக்கும் வேலை இருக்குது. என்னாலையும் வந்துட்டு எப்போ எனக்கு டைம் இருக்கோ அப்போ தான் பண்ண முடியும். நான் ஆன்லைனில் இருப்பேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவேன். என் வீட்டில் எல்லோரும் இருக்கும் போது என்னால் இதெல்லாம் பண்ண முடியும். என் வீட்டில் யாருமே இல்லை, எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஸ்பேஸ் இருக்கும் போது மட்டும்தான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக வந்து சொல்கிறீங்க, ஈஸியாக போட்டுருங்க, சீக்கிரம் போடுங்கன்ட்டு. அண்ட் எந்த வீடியோவை நான் போடணுன்ட்டு நீங்கள் யாரும் வந்து டிசைட் பண்ண தேவையில்லை. இதுக்கப்புறம் இந்த மாதிரி கமெண்ட்டை நான் பார்க்கவே கூடாது. எனக்கு சீரியஸாக செம்ம காண்டாகுது. நான் ரொம்ப காமாக பேசணும்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன ரூல் பண்ணுறதுக்கு யாரும் வராதிங்க, சரியா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிற பர்சன் நான் கிடையாது. சரி ஓகேடா, நான் பேசணும்னு நினச்சதை பேசிட்டேன். ஸோ இப்போ நம்ம டேக்குக்கோட ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? அவன் என்னவன் டேக்குக்கோட ஒன் ஷாட். கதையோட ஆரம்பத்திலேயே நல்லா ஜோராக மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு பர்சன் தான் குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்கு நடுவில் முற்றம் இருக்கும்ல, ஸோ அது பார்த்து தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த முற்றம் நல்லா லோவராக இருக்க, ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக தேங்கி நிற்கிது, ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல் மாதிரி. ஸோ அந்த பர்சன் போன சிறுக்கு உள்ளே இறங்கி ஆட்டம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. டே ஜங்குக், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? மழையில் நனையக்கூடாதுடா, உள்ளவா. பேசாம போ, மழை பெய்யுது, நனையக்கூடாதா, ஒழுங்காக போயிடு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அங்கே இருக்கிற தண்ணியில் ஆட்டம் போட்டுட்ருக்கான். ஸோ இப்போ நிறைய கார் வர சவுண்டு கேட்குது. ஸோ இங்கே நம்ம ஜங்குக்கோட அம்மா தான். ஜங்குக்கா சீக்கிரம் சட்டையெல்லாம் மாற்றிட்டு வா, எல்லோரும் வந்துட்டுருக்காங்க பாரு. அட போம்மா, நான் இங்கே தான் இருப்பேன், அவங்களுக்கு என்ன பார்க்கணுன்னா இங்கே வந்து பார்த்துக்க சொல்லு. இந்த பையன் சொன்ன பேச்சை கேட்க மாட்டான். இப்போ ஜங்குக்கோட அம்மா அப்படியே போகிறாங்க. காரோட டோர்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நிறைய சின்ன சின்ன பசங்க ஓடி வராங்க. அத்தை எங்கே ஜங்குக் மாமா எங்கே?
உன் மாமனா அங்கே முற்றத்தில் தண்ணியில் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான், போங்க. அப்போ 4-5 குழந்தைங்க கிடு 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 கிடுன்னு ஓடுதுங்க. எல்லாருக்கும் ஒரு 10 வயசு கிட்டே இருக்கும். இப்போ அந்த பசங்க அப்படியே ஓடி போயிட்டு ஜங்குக்கு மேலே டிகிரி குதிக்கிறாங்க. ஆண்டுங்களா, வந்துட்டீங்களா? ஐயோ ஜங்குக் மாமா, உன்னை பார்த்து ஒரு வருஷம் ஆச்சு, என்ன இப்படி வளர்ந்துட்டேன்? அடியே வாழ, நான் வளர்ந்து ரொம்ப வருஷம் ஆச்சுடி. என் வயசு தெரியும்ல. என்ன வயசா? இப்போ எனக்கு 19டி. காலேஜ் போயிட்டு இருக்கேன், தெரியும்ல. அடப்போ மாமா, நான் வளர்ந்தனை கட்டிப்பேன், அப்புறம் வயசு வித்தியாசம்லாம் என்ன? வாயாடி பேசாம பொடி அப்படின்ட்டு அந்த குழந்தையடியே தூக்கி தண்ணிக்குள்ள விடுறான். சிங்க ஜங்குக்கும் அந்த சின்ன சின்ன பசங்களும் அந்த தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு இருக்க. சிங்க ஜங்குக்கோட அத்தை மாமாங்கெல்லாம் வந்திருக்காங்க. இப்போ அப்படியே வந்துட்டு, என்னடா ஜங்குக் நல்லா வளர்ந்துட்டேன் நடுன்னு? ஐயோ அத்தை, நீங்களுமா? நான்லாம் அப்படியே தான் இருக்க அத்தை. உங்கள் பசங்க தான் வளர்ந்துருச்சிங்க ஒரே வருஷத்தில். இவளை பாருங்க, தம்மா தோண்டு இருந்தா இப்போ என்ன கட்டிக்கிறேன்னு பேசுகிறா. என்னடா ஜங்குக்கா, ஏன் என் பொண்ணு வளர்ந்து நீ கட்டிக்க மாட்டியா? அப்போ ஜங்குக் தான் லைட்டாக ஒரு சின்ன சிரிப்போட, அத்தை பசங்களை தான் கட்டிக்கணும்னு விதி இருந்தா யாரு தான் மாட்டேன்னு சொல்லுவா? எனக்கு ஓகே தான். ஆனா என்னடா கட்டிப்பேன்னு சொல்லு. அப்படி ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை. அவன் சிரிச்சுக்கிட்டே அங்கே முற்றத்துக்கு கீழே தண்ணிலாம் இருக்கும்ல, குளம் மாதிரி ஆயிடுச்சுல. இப்போ அதெல்லாம் தண்ணி அள்ளி அவங்க அத்தை மாமா மேலே தேய்ச்சிட்டு அப்படியே அந்த சின்ன பசங்க கூட விளையாட ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கு அப்படியே அந்த தண்ணியில் விளையாண்டுக்கிட்டே அப்படியே பார்க்குறான். ஸோ அங்கே ஒரு 9 வயசு ஒரு பாப்பா இருக்கு. அப்படியே அந்த குழந்தைய தூக்கிட்டு, ரயா உங்கள் அண்ணன் வரல? எங்க அண்ணனா? எங்க அவன் இந்த வருஷமும் வரலையா? தெரியல ஜங்குக் மாமா, அண்ணன் வேலையா இருக்கு, அம்மா சொல்லிச்சு. அண்ணன் எப்போ வரும் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்ல, ஜங்குக் முகம் லைட்டாக ஒரு மாதிரி வாட. ஸோ ஜங்குக்கை கட்டிக்கிறேன்னு சொல்லிச்சுல ஒரு குட்டி பொண்ணு. அவனோட ஷர்ட் அப்படியே இழுத்துட்டு, என்ன அவன் அம்மா வரலன்னு முகம் வாடி போச்சு, அவருக்காக தான் காத்துட்ருக்கியா? அப்படி ஜங்குக்கு அப்படியே இந்த குட்டி பொண்ணு சைஸு குனிஞ்சிட்டு, உனக்கே தெரியும் 3 வருஷமாக காத்துட்டு இருக்கிறேன், வந்தால் நல்லா தானே இருக்கும். அதுவும் சரிதான், கவலைப்படாத, நான் உன்னை கட்டிக்க மாட்டேன், மாமாக்கே உன்னை விட்டு கொடுத்துட்றேன். வாயாடி பேசாம இருடி, கேட்டுற போது அப்படின்னு இங்கே ஜங்குக் தான் அங்கே சின்ன பசங்களை அப்படியே தூக்கிட்டு அந்த குளத்தை விட்டு வெளியே வரான். ஸோ இப்போ ஜங்குக் தான் அவனோட ரூமில் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ அவனோட கை ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி முருக, அவனோட கையை ஒரு மாதிரி பார்க்குறான். அவனோட கையில் ஒரு மோதிரம் இருக்க. அவனுக்கு எதுவும் அந்த இடமே மாறுற மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிற விண்டோஸ்லாம் உடனால் செய்யப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ அந்த உடனால் செய்யப்பட்ட விண்டோலாம் போகி கர்டன்ஸால் ஒரு மாதிரி மறையுது. அவன் பெட்டு கிங் சைஸில் இருந்திருக்கும், இப்போ அது அப்படியே ரவுண்ட் ஷேப்க்கு மாதிரி ஒரு மாதிரி ரெட் கலரில் ஆகுது. ஜங்குக்க அவனையே நம்ப முடியல. ஒரு மாதிரி அவன் ரூம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது, அங்கே இருக்கிற டைல்ஸ், அங்கே இருக்க லைட்டிங்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிறது. அவனே அறியாமல் ஏதோ பண்ணுது அவனை. அவன் கையில் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்க. அவன் கையோட ஒரு சிவப்பு கலரில் நூல் தான் அவன் கையில் இருந்து கொறுத்து அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டுருக்கு. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே போகிறான். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக நம்ம ஜங்குக் தான் மறுபடியும் அந்த முற்றத்துக்கிட்டே வந்து நிற்கிறான். அவனால் அவனையே நம்ப முடியல. ஒரு சின்ன நீச்சல் குளம் மாதிரி இருக்குது, அதில் நல்லா சாஞ்சி ஒரு பர்சன் அவங்களோட ஹார்ம்ஸ் ரெண்டுத்தையும் ஒரு மாதிரி அந்த நீச்சல் குளத்துக்கு வெளியே வச்சு தண்ணிக்குள்ளே உட்காந்துருக்காங்க. நம்ம ஜங்கு கடையை பார்க்குறான். அந்த பர்சனோட சுண்டு விரலில் ஜங்கு கையோடு கொடுத்திருந்த அந்த நூல் போய் சேர்ந்துருக்கு. ஜங்குக்கு ஒரு மாதிரி கிட்ட நெருங்க அவனுக்கு இதே துடிச்சிக்கிட்டே இருக்குது. இங்கே அந்த பர்சனோட ஹார்ம்ஸ்லாம் ஒரு மாதிரி நல்ல பல்காக இருக்குது, கழுத்து வரைக்கும் நல்ல லாங் ஹேர். அப்படியே அவங்க கையை வச்சு ஒரு மாதிரி ஃப்ளிக் பண்ணி விட, இப்போ எல்லா குழந்தைங்களும் ஜங்குக் மாமா எங்களை பிடி அப்படின்ட்டு அவனோட காலை ஒரு மாதிரி சுத்த, டக்குன்னு அவனுக்கு இருந்த அந்த பிரம்மை போய் இப்போ அவனோட வீட்டில் இருக்கான். இப்போ அவனோட கையை ஒரு மாதிரி பார்க்க அந்த ரெட் கலர் த்ரெட்டை காணும். அப்படின்னு வந்து பார்க்குறான். அந்த தண்ணிக்குள்ளே ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. அந்த முற்றத்தில் தான் ஒரு பர்சன் உள்ளே உட்காந்து கையை வெளியே வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. லாங் ஹேர்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்கு. ஜங்குக் தான் ஒரு சின்ன சிரிப்போட அப்படியே போகிறான். ரேயா,
என்னம்மா? அது அவங்க அண்ணனா? ஐ டேயாங்கண்ணா. ஜங்குக் தான் அவனோட வாயில் கை வச்சுட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. அதே நிமிஷம் அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அழுகையும் வருது. சிரிக்கிறதா அழுகுதான்னு தெரியாமல் ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க. இப்போ ஒரு மாதிரி டேயாங்க அப்படியே எந்திரிக்கிறான். என்னை விட்டுட்டு எல்லாரும் தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு போயிட்டீங்கல்ல, நான் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரேவை தூக்கிக்கிட்டே அவன் அப்படியே அந்த முற்றத்தை விட்டு வெளியே வரான். வந்துட்டு அந்த சின்ன பசங்களெல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருக்க ஜங்குக்கை பார்க்கவே இல்லை. ஜங்குக் தான் வாயில் கை வச்சவன் தான், எடுக்கவே இல்லை. அப்போ நம்ம ஜங்குக் தான் டேங் டேங் அப்படின்ட்டு நம்ம டேங்கடி நிமிந்து பார்க்க, டேங்கா டக்குன்னு நம்ம டேங் ஜங்கு கூட இடுப்பில் கை போட்டு பக்கத்தில் இழுத்து நிற்கிறான். அப்போ ரயா தான், ஐயோண்ணே என்னை இறக்கி விடு. ஸோ ரயாவை இறக்கி விட்டுட்டு ஜங்கு கூட இடுப்பில் கை வச்சு நிற்கிறான். டேங்கா நான் யார் உனக்கு? என்னடா வாயெல்லாம் திக்கு முக்காடுது? 4 வருஷம் உன்னை பார்க்கலன்னொன்னே மரியாதைலாம் போகுது. நான் உனக்கு யார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போ. 4 வருஷம் என்னை பார்க்க வராமல் இப்போ வந்துட்டு என்ன வாயி அப்படின்ட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போகிறான். அங்கே ஒரு சின்ன சிரிப்போட அவனோட தலையை ஒரு மாதிரி கையை வச்சு ரப் பண்ணிக்கிட்டே, டேய் டேய் நில்லுடா, உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். மாமன் கூப்பிட்டா நிற்கணும் தெரியும்ல, நீ பாட்டுக்கு போகிற. அதெல்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், போடா அப்படின்ட்டு அப்படியே அங்கேருந்து போக, சும்மா சும்மா டான்ற அப்படின்ட்டு டேங் அப்படியே கையை பிடிச்சி இழுத்து நிற்கிறான். ஸோ அப்போ நம்ம டேங் தான் ஜங்கு கூட வெட்டானார அப்படியே ஒரு மாதிரி அவனோட காது பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு, ரொம்ப கோவமாக இருக்கேன் உன் மாமா மேலே. பின்ன கோவம் வராதா? நானும் ஒவ்வொரு வருஷமும் ஊருக்கு வந்து பார்க்குறேன், நீ வருவேன்னு. உன் தங்கச்சிலாம் வரா, உனக்கு என்ன வரதுக்கு? அட்டி ஜங்குடா கிள்ற, ரொம்ப சென்சிட்டிவான இடம், கில்லெல்லாம் கூடாது பார்த்துக்க. அப்போ ஜங்குக்கு இன்னும் வேணும்னே டேங்கள நிப்பிள்ஸில் போட்டு திருவுறான். டேய் ஏண்டா ஏன் வரல? ஒரு ஃபோன் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை. 4 வருஷம் உசுரோட இருக்கியா இல்லையான்னு கூட தெரியல. இப்போ மட்டும் எதுக்கு வந்த? எதுக்கு என்ன இப்படி பிடிச்சி நிற்க வச்சிருக்க? போ, எவ்வளோது வந்திருப்பல்ல, அதனால தான் எனக்கு கண்டுக்காமல் இருந்திருப்ப. இப்போ பிரேக்கப் பண்ணிட்டு வந்தியா? டேய் என்ன கொஞ்சம் அமைதியாக இருந்தா இவ்வளோ பெரிய கதை கட்டுற? ஆமாம் உண்மைதான், உன்னை பார்க்கல தான், உன்ட்டு பேசல தான், அதுக்குன்னு லவ் இல்லைன்னா இருமா? ஜங்குக்கு அப்படியே பூனைக்குட்டி மாதிரி அமைதியாகிட்டான். இங்கே பாருடா, நான் படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். அங்கே இருந்து படித்து முடிக்கிற வரைக்கும் வெளியே வர முடியல. உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுன்னு தான் நினச்சேன். ஆனால் எதுக்கு இப்போயே சொல்லிக்கிட்ட? முடிச்சுட்டு போய் பார்த்துக்கலான்னு நினச்சேன். அதுக்கு 4 வருஷமா? டேய் வலிக்குதுடா, என்னடா பண்ணுற? அங்கே ஏன்டா அப்படி திருவுற? அதுதான் கைக்கு வட்டமாக இருக்கு. அப்பா டேய் இப்படியே பண்ணாம அவனை கடிச்சிருவேன். கடிப்ப போடா. ஜங்குக்கு தான் டே டேங்க தள்ளி விட. டேங் தான் ஜங்குக்கோட சீக்ஸில் அப்படியே கையை வச்சு ஒரு மாதிரி தடவுறான் அவனோட கட்டை விரலை வச்சு. ரொம்ப வளர்ந்துட்ட போல இருக்கு. நான் போகும்போது பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிற உனக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குடா. எல்லாடே பல்காக வச்சுருக்குற. உன் மேலே இந்த கோவம்தான் என்ன இப்படி ஆக்கிடுச்ச. ஏன் நான் என்ன பண்ணனா? என்ன பண்ணியா? சரி எனக்கு புரியுதுடா. நான் வந்திருக்கணும், எப்படியாவது வந்திருக்கணும் உன்னை பார்க்குறதுக்கு. அதுக்குன்னு இப்படி தான் உடம்பு ஆக்கி வச்சுருப்பியா? என்ன அங்கங்கே வீங்கி போயிருக்கு? ஜிம்முக்கு போறியாடா? ஆமாம் போகிறேன். அதுக்கு என்ன? ஏன் நான் ஜிம்முக்கு போகக்கூடாதா? அப்படி தான் போவேன். என்ன பண்ணுவேன்? சரி நான் ஒன்றும் சொல்லலையே. நீ என்கிட்ட பேசாத, நான் மேலே கோவமாக இருக்கேன். ஐயோ எவ்வளோ நாளைக்கு இந்த கோவம்? அடுத்த வருஷம் வரைக்கும். டே நான் பாமண்டா பாவம், போடா. இவ்வளோ நாள் நீ பார்த்தியா நான் பாவன்னு? ஒழுங்காக ஓடிடு அப்படின்ட்டு ஜங்குக்கு அவனை தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக நேரெல்லாம் ஸ்கிப் ஆக இங்கே நம்ம ஜங்குக்கு தான் அந்த வீட்டில் முதல் மாடியில் பால்கனி மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்கே நின்று கீழே பார்த்துக்கிட்டு இருக்கான். சொல்லப்போனால் டேயாங்க சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம டேயாங் தான் அந்த குட்டி பசங்க கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கான்.
அங்கே அந்த சின்ன பையன் மண்டையில் அடிச்சுட்டு இப்படியே விளையாடுவாங்க. இது போங்குடா, இப்படி விளையாடக்கூடாது, அதை தான் எடுத்து வைக்கணும். இல்லை டேமம்மா, இப்படி தான் வைக்கணும். டேய் நான் சொல்கிறேன்ல, இப்படி தான் வைக்கணும். அண்ணா நீ சொல்கிறது தப்பு, நானும் தப்பாக சொல்லலை, எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா, எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு இங்கே சின்ன பசங்களோட சேர்ந்துட்டு போங்காடி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இங்கே அந்த பசங்க எல்லாரும் அவங்களோட சிரித்து விளையாடுறத நம்ம ஜங்குக்கா மேலேருந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடம் மறுபடியும் இருக்கிறத விட வேற மாதிரி மாறுது. அந்த இடமே பார்க்க பேலஸ் மாதிரி மாற நம்ம ஜங்குக் தான் கீழே பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கான். நல்ல லாங் ஹேர் இருக்கு. அவனோட காஸ்டியூம் ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஃபுல்லாக கவர்டாக இருக்குது. இந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ரெஸ் இருக்கும்ல அந்த மாதிரி. அவன் கையில் ஒரு பெரிய வாள் இருக்க. இப்போ அவனை ஒரு பர்சன் அட்டாக் பண்ண வராங்க. அங்கே அந்த பர்சன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நிறைய சின்ன பசங்க அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க, கைத்தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சட்டம்லாம் நம்ம ஜங்குக் காதில் கேட்டுட்டு இருக்கு. ஜேகே அவனோட கையை பார்க்க அவனோட கையில் இன்னும் அந்த ரெட் ரோப் இருக்கு, நம்ம அவங்க கையிலையும் இருக்கு. ஜங்குக் தான் அப்படியே அங்கேருந்து உள்ள அவனோட ரூமுக்கு போகிறான். அங்கே ஒரு பெரிய மிரர் இருக்க. நம்ம ஜங்குக் தான் அவனோடைய பார்க்குறான். ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸுமே ஒரு மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக தான் இருக்கு. கோல்டு வித் ஒயிட் கலரில் அவனோட காஸ்டியூம் இருக்க. அவன் அப்படியே அவனை பார்க்குறான். இப்போ மறுபடியும் அவன் வெளியவே போய் பார்க்குறான். அங்கே தான் அப்படியே கத்தி சண்டைலாம் போட்டு முடிச்சுட்டு வந்து டயர்டாக உட்காந்துருக்கான். தண்ணி குடிக்க அப்படியே அண்ணாங்கிறான். மேலே நம்ம ஜங்குக்கு இருந்து டேங்க பார்த்துட்டு இருக்கிறத பார்க்குறான். டேங்கோட கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது. ஜங்குக்கு அந்த கண்ணுக்குள்ளே மூழ்கி போயிட்டுருக்கான். டேங்க அவனோட புருவத்தை மட்டும் தூக்கி என்ன பார்க்குற அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு ஒரு நிமிஷம் திரும்பிக்கிறான். என்ன இப்படி கொள்கிறான்? அவன் மொபைல்லாம் செவந்து போக வெக்கத்தோட அப்படியே அவன் ரூமுக்குள்ளே ஓடிடுறான். போயிட்டு அந்த மிரர் முன்னாடி இன்னும் நிற்க நம்ம ஜங்குக்கே மூச்சு வாங்குது. அவனை பார்த்த அந்த ஒரு பார்வை அவனால் சொல்லவே முடியலை. டக்குன்னு பின்னாடி இருந்து ஒரு கை அவனை இறுக்கி பிடிக்குது. அவனோட கழுத்து பக்கம் ஒரு கை இருக்க, இடுப்பு பகுதியில் ஒரு கை இருக்கு. அப்படி இறுக்கிக்கிறான். என்னங்க, எதுக்காக இப்படி பிடிச்சிருக்கீங்க? வலிக்குதுங்க. வலிக்குதா? அவ்வளோ இறுக்கி நான் பிடிக்கலையே. டேயும் எங்கேருந்து போயிருங்க. அப்பா பார்த்தா அவ்வளோதான், நம்ம 2 பேரும். அவங்க அப்பா பார்த்தா பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ என்னை பார்த்துக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு? இல்லையே, நான் ஏன் உங்களை பார்க்கணும்? நான்லாம் பார்க்கலட்டையும். பொய் சொல்லக்கூடாது. என்கிட்ட நீ பொய் சொல்கிறது எனக்கு பிடிக்காது. உன் கண்ணை என்னை பார்த்துட்டு இருந்தது நான் தான் பார்த்தேனே. சட்டை அப்படியே அந்த மிரர் வழியாக பார்த்துட்டே பேசுகிறான். ஜங்குக் தான் அவனோட கையை அவங்களோட கையை பிடிச்ச மாதிரி ஷோல்டர்கிட்ட இருக்க கையை அப்படி பிடிச்சிக்கிறான் ரொம்ப டைட்டாக. எனக்கு பார்க்கணுன்னு தோணுச்சு, பார்த்தேன். இதில் என்ன தப்பு இருக்கு? உங்களை பார்க்குற உரிமை எனக்கு இல்லையா? பார்க்கலாம். உங்கள் அப்பா கிட்ட சீக்கிரம் சொல்லிவிட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் வாழ்க்கை முழுக்க கூட பார்த்துட்டே இரு. ஜங்குக் அப்படியே சிரிக்கிறான். அவன் அப்படியே திரும்பி டேங்கோட கன்னத்தில் கை வச்சு பார்க்க டேங்கோட முகம் அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃப்ரேமில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் டோனுக்கு மாறுது. என்னடா, கல்யாணம் பேசிடலாமா? ஜங்குக் டக்குன்னு தள்ளிட்டு, அதெல்லாம் முடியாது, நான் மேலே கோவமாக இருக்கேன். அடப்பாவி, இப்போ தான் நான் சொன்னேன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. நான் எப்போ சொன்னேன்? பொய் சொல்கிறேன். டேய் இப்படிலாம் நடிக்காதடா. கோவம் இருக்கலாம், அதுக்குன்னு ஆசை காட்டி மோசம் பண்ணுறியா? ஐயோ போயாவா மாமாடா. வேறு எதாவது கேட்டுற போகிறேன், ஓடிடு. 3 வருஷமாக ஆளை காணோம், இப்போ வந்துட்டா மாமா நோமாட்டு போடா அப்படின்ட்டு ரூமை விட்டு தள்ளுறான். நம்ம அங்கதான் ஒரு கிஸ்ஸு முடியாது, கிளம்பு. பின்னாடி இந்த கட்டி பிடிக்கும் போதெல்லாம் நல்லா தானடா இருந்தேன். முன்னாடி மூஞ்சி பார்த்ததுக்கப்புறம் காண்டா இருக்குது, போடா விழிப்படா அப்படின்ட்டு டேங்க அப்படியே அந்த ரூமை விட்டு அடித்து பத்துறான். ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த டோரில் சாஞ்சிட்டு என்ன என் கண்ணுக்கு தெரியுது,
ஏன் வர வர இந்த மாமா இப்படி தெரியுறான்? எனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல டாக்டராக போய் பார்க்கணும் ஜங்குக்கா. ஐயோ அப்படின்ட்டு ஜங்குக்கானுக்கு வர இமேஜினேஷனை ஒரு மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போகிறான். ஆனால் அவன் எவ்வளோ இக்னோர் பண்ணாலும் அவன் மண்டக்குள்ளே அந்த மாதிரி திங்ஸ் அப்பப்போ வந்துட்டு தான் போகுது. ஸோ இந்த பக்கம் நம்ம டேங் தாண்டா எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவனும் உட்காந்துருக்கான். ஜங்குக் தான் பார்க்குறான். என்ன பண்ணுறான் அவன்? ஆத்தாடி, சொன்ன மாதிரி விட்டால் எப்பயே கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான் போல இருக்கே. போய் பார்க்கணும் ஜங்குக்கா, இவன் பண்ணாலும் பண்ணுவான் கேடி பையன் அப்படின்ட்டு ஜங்குக் அடி கீழே போகிறான். ஸோ நம்ம ஜங்குக் தாடி பொறுமையாக கீழே போக சாப்பிட்றையா தான் அண்ணா அண்ணா இங்கே போகலாண்ணா. ஏய் அங்கெல்லாம் வருஷம் வருஷம் போயிட்டு தானே அடிக்கிறேன், வேற இடம் அப்படின்ட்டு இங்கே இப்போ எங்கே போகலான்ட்டு டிசைட் பண்ணிட்டு எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. டேங் தான் எல்லோரையும் உட்கார வச்சு எங்கேயாவது வெளியே போகலான்னு சொல்லியிருப்பான். ஸோ ஆளுக்கு ஒருத்தவங்க ஒரு இடம் சொல்லிட்டு இருக்காங்க. டேங் ஒன்று நான் வேணான்ட்டு இருக்கிறான். ஜங்குக் தான் அப்படியே கீழே இறங்கி வந்துக்கிட்டே அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனோட மைண்டுக்குள்ள ஜங்குக்கு ஒரு பூத்தோட்டத்துக்குள்ளே படுத்துட்டு இருக்க நம்ம டேங் தான் அவன் பக்கத்துலேயே இருக்கான். கையில் ஒரு பூவை வச்சு ஜங்குக்கோட முகத்தில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டு டேங்க பார்க்குறான். இந்த இமேஜினேஷன் ஒரு மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக இருந்திருக்கும் அவனுக்கு. அவங்களோட காஸ்டியூம்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டக்குன்னு அங்கேருந்து அவன் வெளியே வர நம்ம ஏன் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு மேலே இருக்க மவுண்டனுக்கு போகக்கூடாது, ஒரு சின்ன ட்ரெக்கிங் மாதிரி எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்ல டேங் தாடி திரும்பி பார்த்துட்டு அதுவும் ரொம்ப நல்ல ஐடியா தான் அப்படின்ற மாதிரி டேங்காவை நக்கலாக பார்த்து சிரிக்க ஜங்குக் தான் ஐயோ நம்மளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ, இவன் இப்படி இட கூடமா சிரிக்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே என்ன சிரிக்கிறா? அங்கே பூ இருக்கும், மரம் இருக்கும், புதர் கூட இருக்கும், அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, வா பார்த்துக்கலாம், கிளம்புங்க எல்லோரும் சீக்கிரம் போங்க 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 எல்லோரும் ரெடி பண்ணுங்க போங்க அப்படின்ட்டு டேங் அப்படியே எல்லோரும் இது பண்ணுறான். ஸோ இப்போ எல்லோரும் கிடு ஓடுறாங்க அந்த சின்ன பசங்கள்லாம். ஸோ டேங் தான் ஜங்கு கிட்ட வந்துட்டு சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வந்துடு, 2 பேரும் சேர்ந்து போகலாம். முடியாது, கோவப்படும்போது கூட அழகாக தாண்டா இருக்க, போயிட்டு வரேன் அப்படின்ட்டு டேங் அப்படியே அவன் ரூமுக்கு போகிறான் ரெடியாக. ஜங்குக்கு கண்ணுங்க நல்லா செவந்து போச்சு. ஆனாலும் டேங்கிட்ட கோவமாக இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ ரூமுக்கு போயிட்டு அப்படியே பெட்ல தொப்புன்னு விழுக்கிறான். அவன் மண்டக்குள்ளே என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு. டேங்கோட அந்த முகம், அவனோட அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபேஸில் இருக்கிற அந்த முகம் அவனோட கண்ணுக்குள்ளே வந்து போகுது. அவனோட கையை எடுத்து பார்க்குறான். அவனோட கையில் வெறும் இந்த ரிங்கு தான் இருக்குது. ஆனால் அவனோட கண்ணை டக்குன்னு அவன் மூடி திறக்க அங்கே ஒரு சிவப்பு கலரில் ஒரு த்ரெட் இருக்க மாதிரி இருக்குது. அவன் கையை எப்படி மூடி திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன். சரி இப்போ நம்ம ஜங்குக்கு மேலே வந்து ஒரு குட்டி பெண்ட்டு மூணு விழுக்கிறான். ஐயோ பா டே என்னடா பண்ண வலிக்குதுரா அப்படின்ட்டு அப்படியே அந்த பையனை பிடிச்சிட்டே உருண்டுட்டு இருக்கான். ஐயோ மாமா என்ன நீ என்ன படுத்துக்கிட்டு இருக்க, எந்திரி நம்ம போயிட்டு அங்கே இருக்கிற ஊஞ்சல் ஆடுவோம், வா 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 அப்படின்ட்டு ஜங்கு கையை பிடிச்சி இழுக்க. டேய் மேலே விழுந்து எலும்பெல்லாம் உடைச்சிட்டு ஊஞ்சல் ஆடுமா உனக்கு, ஓடிப்படா, வா மாமா வா 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 அப்படின்னு அவன் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் தான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிட்டு அவனை ரெடி ஆகுறான். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஜங்குக்கும் டேயாங்கும் அத்தை பசங்க தான். அண்ட் அவங்களுக்கு நிறைய கசின்ஸ் இருப்பாங்க. அது ரொம்ப குட்டியான கசின்ஸ். அந்த குடும்பத்துக்கே மூத்த பையனா டேயாங் தான். அடுத்து தான் ஜங்குக்கா. வருஷத்தில் சம்மர் ஹாலிடேஸில் எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு மூலையில் இருந்தாலும் வருஷத்தில் ஒரு வாட்டியாவது மீட் பண்ணிப்பாங்க. ஜங்குக்கு டேயாங்கும் சின்ன பிள்ளையிலேருந்து காதலிக்கிறாங்க. அது வீட்டில் இருக்க பெரியவங்க யாருக்கும் தெரியாது, ஆனால் எல்லா புதுசுங்களுக்கும் தெரியும் அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு. அண்ட் டேயாங்க்கு ஒரு தங்கச்சி இருப்பா ரயா. ஜங்குக் வீட்டுக்கு ஒரே பையன். இவ்வளோ நாளுமே டேயாங்காக தான் ஒவ்வொரு சம்மருக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஆனால் இப்போது இந்த சம்மருக்கு டேயாங்க பார்த்ததுலேருந்து அவனுக்கு என்னமோ வேறொரு உலகத்துக்கு அவன் போயிட்டு வர மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அது என்ன ஏதுன்னு ஜங்குக் யாருக்கிட்டையுமே வந்துட்டு சொல்லவும் இல்லை, அவனுக்கும் அது புரியவும் இல்லை. ஆனால் அவன் கையில் இருக்கிற அந்த ரெட்
எப்படி இருந்தாலும் அவனை டேங்கிட்ட சேர்த்துருன்ற ஒரு சின்ன சந்தோஷத்தோட அப்படியே இருக்கான். சரி வாங்கடா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ள வந்துடலாம். இப்போ நம்ம ஜங்குக்கும் சில குட்டி பசங்களும் தான் வேகமாக அந்த மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு தான் வேகமாக வாங்க, இன்னும் வேகமாக வாங்க அப்படின்னு அவன் படு கத்திக்கிட்டே போயிட்டுருக்கான். அவன் பின்னாடியே கோரஸ் போகிற மாதிரி அந்த குட்டி பசங்களும் ஆமாம் ஆமாம் எல்லோரும் வேகமாக வாங்க, நம்ம வேகமாக மேலே போகிறோம் அப்படின்ட்டு அவங்களும் கத்திக்கிட்டே கோரஸ் மாறிக்கிட்டே ஜங்குக்கு பின்னாடியே போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் டேங் வந்துட்டுருக்கான். இவங்க இப்படி நடந்துக்கிறது இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குன்ட்டு டேங் அந்த சின்ன சிரிப்போட ஜங்குக்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கோட பேரண்ட்ஸ், டேயோட பேரண்ட்ஸ், அந்த குட்டி பசங்களோட அப்பா அம்மான்ட்டு எல்லோரும் பொறுமையாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. டேங் தான் கொஞ்சம் வேகமாக போயிட்டு ஜங்குக்கோட இடுப்பில் இப்படி கையை போட்டு நடக்கிறான். ஐயோ என்ன பண்ணுற, கீழே நடந்து வந்துட்டுருக்காங்க, கண்ணு தரல, பார்த்துட்டா என்ன, பார்த்தா ஒன்றும் கிடையாது, என் முறை பையன் தானே கட்டிப்பா. ஆமாம் ஆமாம் இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ என்ன புது அக்கறை ஓடிடுவாங்க. என்ன இன்னும்மா கோவம்? ஆமாம் ரொம்ப கோவம், என்னை சமாதானமே படுத்தலையே, அப்புறம் கோவம் போகாது, நீ சமாதானப்படுத்த கோவம் போகும். சமாதானப்படுத்தணுமா? எப்படி சமாதானப்படுத்தணும்? ஸோ இப்போ பின்னாடி இருந்துட்டு கட்டி பிடிச்சி முத்தங்கிடு அப்படின்ற மாதிரி டேங்கோட தங்கச்சி சொல்கிறா. ஸோ நம்ம ஜங்குக்கு தான் ரயா வாயை உடைச்சிருவேன், என்னடி பேசுகிற, ஐயோ கத்திட்டேனா, நிக்கடு அப்படின்ட்டு டேங்கோடையே உசுப்பி விட்றா. ஸோ டேங் தான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டு பார்க்குறான். வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு தான் அப்படியே நம்ம டேங்கை பார்க்குறான். டேங்கோட லாங் ஹேரோட வேர்ஷன் இருக்கு. முத்தம் வேணுமா? நான் முத்தம் கொடுத்தா நீ தாங்குவியா? நான் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு டேங்க தள்ளிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து மேலே ஓடுறான். அது மேடாக இருக்குல்ல, ஸோ அதனால் ரொம்ப வேகமாக ஓட முடியல. ஆனால் டேங்கோட கொஞ்சம் வேகமாக தான் போகிறான். இப்போ டேங் தான் டேய் ஓடாத, மரியாதை நின்ற, அவனை பிடிச்சனோ உன்னை பிச்சிடுவேண்டா. ஐயோ மாமா வந்து பிடி பார்ப்போம், சும்மா வாயடிக்காத அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கான். சடியே நம்ம ஜங்குக்கு உச்சி வரைக்கும் வந்துட அப்படியே மூச்சு வாங்க நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ பின்னாடி பார்க்குறான், அவன் கொஞ்சம் தூரத்தில் இருக்கான், அவனும் மேலே ஏறிக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு அப்படியே அங்கே ஒரு பெரிய மரம் இருக்கு, அது கிட்ட போய் நிற்கிறான். அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருமிக்கிட்டே அவன் பேக் அப்படியே கழட்டி வச்சுட்டு உள்ளேருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஜங்குக்கு தாடி அந்த மரத்தில் சாஞ்சிட்டே நின்றுட்டு அங்கேருந்து அந்த வியூவை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அங்கடியே ஜங்குக்கை பார்க்குறான், மேலே ஏறி வந்துட்டான். அவன் பேக்கை கழட்டி போட்டுட்டு ஜங்குக்கிட்ட ஓடி போகிறான். ஓடி போய் ஜங்குக்கு இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறான். ஏய் டேயாங் என்ன மாமான்னு சொல்லடா. என்ன டேயாங், வாயெல்லாம் உடைச்சிருவேன் டேங்கணுண்ணா. சரி மாமா தள்ளிப்போ. முடியாது, எவ்வளோ வேகமாக ஓடி போகிற. என்ன என்னை விட்டு தள்ளி போகிறது உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா? அவனே இதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியாது, வந்து பார்க்கட்டும், நான் தான் சொல்லிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கலாம். ஷோ டேய் இன்னும் காலேஜே முடிக்கலடா, நீ வேலைக்கு போயிட்டு மாடு, நான் இன்னும் அதெல்லாம் பண்ணலையே, பண்ணிட்டு தான் கல்யாணம். நவரடா கொஞ்ச நேரம்டா மூச்சு வாங்குது. பட் ஜங்குக்கு தான் அடியே டேங்கடி இறுக்கி கட்டிக்கிறான். ஜங்குக்க டேங்க அப்படியே பார்த்துட்டு கோவம் போச்சா இல்லை அப்படின்ற மாதிரி ஐப்ரோவெல்லாம் தூக்கி காட்ட சாப்பிட நம்ம ஜங்குக்கு தான் ஏதோ கொஞ்சம் போச்சா. ஸோ ஜங்குக்க அப்படியே இந்த மரத்தில் நல்லா சாய்ச்சிட்டு டேங் தான் ஏதோ கொஞ்சம் போச்சா, இப்போ ஃபுல்லாக போகிக்கிட்டா. ஸோ டேங் தான் ஜங்குக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்குறான். அவனோட லிப்ஸோட இவன் லிப்ஸை பொறுமையாக அட்டாச் பண்ண ஜங்குக்கோட கண்ணுக்கு ஒரு மாதிரி டேங்கோட முடியெல்லாம் லாங்காக தெரியுது. அந்த இடம் ஒரு மாதிரி ஈவினிங் டைம் மாதிரி மாறுது. டேங்கோட கை நம்ம ஜங்குக்கோட இடுப்பில் அவனோட ட்ரெஸ்ஸை ரொம்ப இறுக்கி பிடிக்குது. ஜங்குக்கு அந்த கிஸ்குள்ளே ரொம்ப டீப்பாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமாக உரசிக்க டேங்க் அப்படியே ரொம்ப மூச்சு வாங்க. போதும், இதுக்கு மேலே விட்டா என்னோட கண்ட்ரோலை நான் இழந்துருவேன். என்னால் முடியல ஜங்குக், என்னால் முடியல. ஒன்றுனா
கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லலையே, வேணும்னா எடுத்துக்கோ. இங்கே நம்ம அங்கட ஐசம் வியாடாக மறுபடியும் போய் கிஸ் பண்ணுறான். சங்கு கூட ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த ரூப்பை நம்மகிட்ட அங்கடைய ரிமூவ் பண்ணுறான். அப்படியே ஷர்ட்லாம் அப்படியே மாதிரி ரிமூவ் ஆகுது. ஜங்குக்கா விட்டுட்டு போயிட மாட்டேல்ல, எனக்கு பயமாக இருக்கு. நான் நெருங்குறேங்க, ரொம்ப பயமாக இருக்கு. ஓ வீட்டில் என்ன ஏற்றுப்பாங்களாடா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ என்னை கூப்பிட்ட நான் கூட வந்துடுவேன். நீ என்னை கூப்பிட்டு போவல, ஒரு வேலை ஏற்றுக்கலன்னா எங்கேயாவது போயிடலாம். நான் என்ன உன்ட்ட கொடுக்குறேன், முழுசா உன்னை நம்பி மட்டும் உன்ட்ட கொடுக்குறேன். என்னை ஏற்றுக்கோ, எடுத்துக்கோ, உனக்கு மட்டும்தான். சங்கு கூட சட்டை அப்படியே ஃபுல்லாக கலண்டிருக்க அவங்க அவனோட இடுப்பில் அப்படியே போட்டு இறுக்கிக்கிறான். சங்கு கூட கழுத்து முழுக்க டேங்கோட முத்தந்தான் அப்படியே ஒரு மாதிரி எச்சு எல்லாம் வச்சு அப்படியே முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சங்குக்கு பயங்கரமாக கூசுது. அவனால் அந்த ஒரு உணர்வை என்னன்ட்டு சொல்லவே முடியல. அவனோட கீழே வந்துட்டு அப்படியே கடிச்சிட்டு என்ன அப்படின்னு ஒரு மாதிரி பேச முடியாமல் திக்கி தருமாறிக்கிட்டு இருக்கான். நம்ம டேங் தான், உனக்கு உனக்கு ஓகே தானே நமக்குள்ள இதெல்லாம் நடக்கிறது? உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான், நீ பேசாத, சலண்டா பண்ண. ஐயோ நீங்கள் கிஸ் பண்ணும்போது நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த குட்டி பசங்க குரல் கேட்க ஜங்குக் தாடிட்டு அங்கே பார்க்குறான். டேயாங்கோட லிப்ஸ் இன்னும் ஜங்குக்கோட லிப்ஸோட அட்டாச்சில் தான் இருக்குது. டேயாங் அப்படியே நம்ம ஜங்குக் தள்ளிட்டான். ஏய் என்னடா, ஏய் அதுங்களா விடுங்க அப்படின்ற மாதிரி டேயாங் இது பண்ண அந்த மரத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க அந்த பசங்க. ஜங்குக் தான் ஒரு மாதிரி அவனோட ஹெட்டை பிடிச்சிட்டு அப்படியே உட்காடுறான். என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன தலைவலிக்குதா? மூச்சு வாங்க தான் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேனா? சட்டையாங்க டக்குன்னு இழுத்து அவனோட செஸ்டோடு சாய்ச்சிக்கிறான். நம்ம ஒன்றா தானே இருப்போட்டையும். ஏய் என்ன கேள்வி இதை? ஒன்றா தான் இருப்போம், இப்படி இல்லாமல் கொஷின் பண்ணுவ? இல்லை நீ சொல்ல, நம்ம ஒன்றா தானே இருப்போம், நீ என்னை விட்டு போயிட மாட்டேல்ல, என் கூடவே இருப்பல்ல? ஆமாண்டா உன் கூட தான் இருப்பேன் எப்பயுமே. என்ன கொஷின் இதெல்லாம்? என்னாச்சு ஜங்குக்கா, ஏன்டா உன் ஹார்ட் பீட் இப்படி துடிக்குது? ஒன்றும் மாமா, லவ் யூ அப்படின்ட்டு டேங்கோட முடி இப்படி கோதிட்டு அவனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். சிபட் டேங் தான், ஏய் அம்மா அப்பெல்லாம் வர மாதிரி இருக்க, சரி வா நம்ம அங்கே போகலாம் அப்படின்ட்டு சொங்கக்கோட எழுப்பி கூட்டிகிட்டு போகிறான். சொங்கக்கு ஒரு மாதிரி இருக்கான், அவனுக்கு என்னன்னு தெரியல. அவனோட உணர்வை அவனால் சொல்லவே முடியல, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ஸோ நம்ம டேங் தான் அவன் இடுப்போட கை போட்டு நெஞ்சோட சாய்ச்சி வச்சுக்கிறான். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு அம்மா தான். ஜங்குக்கும் 19 வயசு ஆயிடுச்சு. இப்போயே பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாதான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம இது பண்ண. இங்கே நம்ம டேங்கோட அம்மா, அதுவும் சரிதான், நம்ம ஜங்குக்கு இப்போயே பொண்ணை பார்த்து வச்சிரு, இல்லை டேங்க மாதிரி நான் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஊர் சுற்றிட்டு இருப்பான் அப்படின்னு மாதிரி அவங்க சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ டேங் தான் அதில் எதுவுமே கண்டுக்கல. இந்த பக்கம் அவன் ஜங்குக்கு மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு ஒரு மாதிரி அவன் நெஞ்சோடு சாஞ்சு உட்காந்துருக்கான். அவன் முன்னாடி இந்த சின்ன பசங்க விளையாடுறத பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ டேங் தான் அவனுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்க கேட்டுடுறான். என்னடா என்னாச்சு, ஏன் இங்கே வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்க, உனக்கு இங்கே இருக்கிறது பிடிக்கலையா என்ன? சாப்பிட மாட்டேன் அங்கே தான் அப்படி கேட்க ஜங்குக்கு அப்படி நிமிர்ந்து பார்க்குறான். என்ன சொல்லட்டேன்? ஐய் மாமா, சரி மாமா, நான் என்னத்த சொல்ல, எனக்கு ஒரு மாதிரி மூச்செல்லாம் வாங்கிச்சு, ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு, நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்களோன்னு. ஆமாம் ஆமாம் போயிட்டாலும் அங்கே பார்த்தியா நம்மளோட அப்பா அம்மாங்க ஏதோ உனக்கும் எனக்கும் பொண்ணு பார்க்கலான்னு பேசிகிட்டு இருக்காங்க, சீக்கிரம் சொல்லிடணும் ஜங்குக்கா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, உன்னை கல்யாணம் பண்ணி கூடயே வச்சுக்கணும். வச்சுக்கலாம் போ, போயிட்டு சாப்பிட எடுத்துருவா, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்ல டேங் தாடி சிரிச்சிட்டு அங்கேருந்து போகிறான். சரி இப்போ ஜங்குக்கு பக்கத்தில் அந்த குட்டி பொண்ணு இருக்கும்ல, அது வந்து உட்காந்துட்டு, என்னாச்சு மாமா உனக்கு, என் மூஞ்சி வாடி போச்சு, டேங் மாமா கடிச்சு வச்சுட்டானா? அட வாள், சும்மா இருடி நீ வேற, எனக்கே ஒரு மாதிரி இருக்க, என்ன சொல்கிறதுன்னு தெரில.
ஒரு வேலை உனக்கிட்டே அங்கே மாமா வேண்டானா நீ என்ன கட்டிக்கோ. அடி போடி, என்கிட்ட அங்கே விட்டுட்டு உன்னை வந்து கட்டி பண்ண நான் ஓடி போயிரு. இந்த ஆசைலாம் இங்கே வேண்டாம், நான் எப்பயுமே அவனுக்கு மட்டும்தான். அது எங்களுக்கு தெரியுமே அப்படின்ட்டு அவன் மறுபடியும் போயிட்டு விளையாடுறா. ஜங்குக்கோட முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு இருக்குது, இருந்தாலும் ஒரு சின்ன பயம், என்ன ஏதுன்னே தெரியாத ஒரு சின்ன பயம் அவன் மனசுக்குள்ளே வந்துட்டுருக்கு. ஸோ டேங் தான் எல்லாருக்கும் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அந்த சின்ன பசங்களோட நம்ம டேக்குக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்மளால் சேர்ந்து வாழவே முடியாத டேங்கோட கண்ணு ஃபுல்லாக கண்ணீராக இருக்குது. டேங்க மேலே இருக்கிற அந்த கோட்டை அப்படியே ரிமூவ் பண்ணுறான். அங்கங்கே ரத்தமாக இருக்குது ஃபுல்லாக, அந்த ரொம்ப லாங்கான கோட். ஸோ அப்படியே அந்த துணி அப்படியே ஒரு கயிறு மாதிரி ஜங்குக்கோட இடுப்பையும் அவன் இடுப்பையும் சேர்த்து கெட்டுறான். நல்லா இறுக்கி கெட்டிட்டு ஜங்குக்கு அப்படியே கப் பண்ணுறான். உன்னால் நான் இல்லாமல் வாழ முடியுமாடா, சொல்லு ஜங்குக்கா. செத்துலாமே, செத்துலான்ட்டேன். எனக்கு எனக்கு நீ இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம். என்னால் இந்த நிலைமையில போதும், என்னாலே நீ இல்லாமல் இருக்க முடியாது. இங்கேருந்து பிரிச்சிருவாங்கடா, உனக்கு புரியுதில்ல. அவங்களோட கழுத்தை சுற்றி நம்ம சொங்க கூடிய கை இறுக்கி போட்டுக்கிறான். நான் ரெடியாக தான் இருக்கேன், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. சாவரதாக இருந்தாலும் கூட எப்படி உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் செத்து போகணும், எனக்கு அது போதும். நம்ம டேங்குமே அவன் கண்ணு ஃபுல்லாக டீயர்ஸோட அப்படியே ஜங்குக்கு ரொம்ப இறுக்கி கட்டிக்கிறான். அவங்க 2 பேருக்கு நடுவில் காற்று கூட போகலை, அவ்வளோ இறுக்கி கட்டிக்கிறான். ஜங்கு கூட கால் தரையில் இல்லை, டேங்குற மாதிரி ஜங்குக்கு தூக்குன மாதிரி பிடிச்சிருக்கான். இத்தனை நாளில் நான் வந்துட்டு இதை சொன்னதே இல்லைல்ல. எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும்டா, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஜங்கு கூட கண்ணன் டீயர்ஸ் ஃபால் ஆகிட்டே இருக்கு. நானும் ரொம்ப லவ் பண்ணுறேன். நம்ம டேங் தான் ஜங்கு கூட கண்ணத்துலையே இதுதான் நம்ம கடைசி முத்தம்ல. பட் நம்ம டேங்கோட சீக்ஸ் அப்படியே ஜங்கு பிளேட்டை அவன் பக்கம் திருப்பி இதுதான் கடைசி முத்தம் அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே சாய அந்த மலையிலேருந்து கீழே விழுகிறாங்க. ஏய் என்னாச்சு அப்படின்ட்டு டேங்க அப்படியே அவனை கிரிப்பாக பிடிச்சிக்கிறான். என்னடா என்னாச்சு ஜங்குக்கா, ஏன் சரியை பார்த்த அப்படின்ட்டு ஒரு மாதிரி டேங்க இறுக்கி கட்டிக்கிறான். அவனுக்கு ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக துடிக்க இங்கே நம்ம ஜங்குக்கா அப்படியே டேங்க தள்ளி கூட்டிகிட்டு வரான். ஒன்றும் இல்லை பயந்துட்டியா, ஒன்றும் இல்லைடா. ஸோ இந்த பக்கத்துலேருந்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் ஓடி வராங்க. என்னாச்சுட்டான், இல்லைம்மா பயந்துட்டான் போல, கீழே விழுக்கிற மாதிரி சரிஞ்சாதான் பயந்துட்டான், ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு டேங்கடி இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறான். ஜங்குக் தான் ஐ லவ் யூ டேங் அப்படின்னு அவன் பயத்தில் புலம்புறத வீட்டாளுங்கெல்லாம் கேட்குறாங்க. டேங் ஜங்குக்கு என்ன சொல்கிறான், அப்போ டேங் தான் மனதில் அப்புறமா சொல்கிறேனே, நம்ம வீட்டுக்கு போகலாம்லாம் ப்ளீஸ் அப்படின்ட்டு அவன் ஜங்குக்கு அப்படியே தூக்கிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒன்றுமே புரியல. அந்த குட்டி பசங்களும் சொல்லிட்டாங்களா, அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்களா அப்படின்னு அவங்க ஒரு சின்ன குழப்பத்தோட அங்கேருந்து போகிறாங்க. ஸோ இப்போ கட் பண்ணி வீட்டில் தான் நம்ம ஜங்குக் தான் செம்ம ஹை ஃபீவராக இருக்கு. அவன் ரொம்ப பயந்துட்டான், அதனால அவனுக்கு ஜுரமே வந்துருச்சு. நம்ம டேங் தான் அவனை பக்கத்துல இருந்து பார்த்துக்கிறான். அவன் தலைக்கு அந்த பத்து போட்டு விடுறது, உடம்பு சுடுது நினச்சி தொடச்சி விடுறதுன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படி அந்த ரூமை விட்டு வெளியே வரான். ஸோ டேங்கோட அம்மா தான் என்ன நடக்குது தேயம், என்ன ஜங்குக்கு என்ன சொல்லிட்டு இருந்தான், ஜங்குக்கு நான் லவ் பண்ணுறானா. அப்போ டேங் அப்படியே இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கிச்சனில் வச்சுட்டு வரான். எதுவுமே பேசலை. மறுபடியும் அந்த ரூம்குள்ளே போக ட்ரை பண்ண ஜங்குக்கோட அம்மா தான், என்னடா டேயம் அம்மா கேட்குறாங்கல்ல பதில் சொல்லிட்டு போ. அத்தை நானும் தான் லவ் பண்ணுறேன், போதுமா, எதுக்கு சும்மா அதே கேட்குறீங்க, என்னடா சொல்கிறீங்க, இதை பற்றி எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. ஒத்துப்பீங்களோ மாட்டிங்களோன்ற பயம்தான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க போதும். ஸோ இந்த பக்கம் நம்ம டேங்கோட அப்பா, டேங் உனக்காக நான் என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணை பா ப்ளீஸ் நீங்களும் இந்த ஓல்டான அப்பா அம்மா மாதிரி பண்ணாதீங்க, நான் செத்தாலும் சாவேன்,
எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். டேங் என்ன பேசிக்கிட்டு இருக்க? அதுக்கு இதுக்கு இவ்வளோ பெரிய வார்த்தை? உங்களுக்கு புரியுதா புரியலன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஜங்குக்னா அவ்வளோ பிடிக்கும். இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். அதே மாதிரி தான் அவனுக்கும் நானா ரொம்ப பிடிக்கும். நான் ஒரே முடிவாக தான் கேட்குறேன். கல்யாணம் பண்ண வைக்க முடியுமா முடியாதா? முடியாதுன்னா சொல்லிடுங்க. என் ஜங்குக்கை கூட்டிகிட்டு நான் இங்கேருந்து போயிடுவேன். நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துக்கலாம். நான் என் ஜங்குக்கை நான் பார்த்துப்பேன், பத்திரமா பார்த்துப்பேன். அப்போ ஜங்குக்கோட அம்மா தான் அப்படியே டேங்கோட காதை அப்படியே திருவிட்டு, என்ன பேச்சு பேசுகிற லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன எவ்வளோ வாயி சேர்த்து வைக்க எங்களுக்கு தெரியாதா? அப்போ டேங்கோட முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு. என்னத்தை சொல்கிறீங்க? சேர்த்து வச்சிருவீங்களா? என்னையும் ஜங்குக்கையும் சேர்த்து வச்சிருவீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி சிரிக்கிறான். சொல்ல மாட்டேன். அவங்களோட அம்மா தான், டேய் எனக்கு முதல்ல சொல்லியிருக்கலாமே. இல்லை டேங்க, எங்களுக்கு புரியல. நாங்கள் என்ன அவ்வளோ மோசமான பேரண்ட்ஸா? இது வரைக்கும் அவங்க 2 பேருக்கும் என்ன பிடிக்கும்னு கேட்டு கொடுத்துருக்கோண்டா. எங்கள் விருப்பப்படி ஏதாவது உங்களை பண்ண விட்டோமா? இல்லை தானே. அப்படி இருந்து நீ எப்படி டேங்க இப்படி யோசிக்க போச்சு? நிஜமாவேவாம்மா? டேயா நீங்கள் பாரு, நீங்கள் எதுக்காக இவ்வளோ நாள் எங்கள்கிட்ட இருந்து மறைச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியலை. ஆனால் இது ரொம்ப நல்ல விஷயம். நாங்கள் இதை எப்படி தப்பாக எடுத்துப்போம்? ஜங்குக் என்னோட அண்ணன் பையன். அவன் நம்ம வீட்டுக்கு வர்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்லண்ணா. அப்போ ஜங்குக்கோட அப்பா தான். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவனுங்க இதை முதலே சொல்லியிருந்தா நிச்சயம் பண்ணி வச்சுட்டு இவ்வளோ நாள் படிச்சிருப்பானுங்க, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கூலாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் இங்கே டேங்க்கு சொல்ல முடியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நிஜமாவா? அவனால் அதை நம்ப கூட முடியல. அவனோட ஃபேஸ் முழுக்க அவ்வளோ ஸ்மைலு. நம்ம டேங் போயிட்டு அவங்க அம்மா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். நான் இவ்வளோ பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா, நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் டேங்க பொண்ணு பார்க்கணுன்னு எனக்கு ஒரு வாட்டி பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லும் போதுல எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். ஒரு வேளை பார்த்துட்டு கட்டிக்கோன்னு சொல்லிடுவீங்களோன்னு. ஜங்குக்கு நான் என்ன சொல்லுவேன்னு அப்படி பயந்துட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் எப்படி? அட பாவி, அப்போவே சொல்லியிருக்கலாம்ல. போ, நீ தான் டைம் வேஸ்ட் பண்ணிட்ட. சரி, இப்போவும் ஒன்றும் இல்லை, கூடிய சீக்கிரம் உனக்கும் ஜங்குக்கும் கல்யாணம் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. இப்போ இந்த குட்டி பசங்களாம் அப்படியே ஓடி வந்துட்டுது. நம்ம அங்கே சுற்றி நின்றுட்டு, ட்ரீட்டு வை. ட்ரீட்டா? ஆமாம், அதான் நீ லவ் பண்ணவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறல, ட்ரீட்டு வை அப்படின்ட்டு அங்கே இருக்க குட்டி குழந்தைங்களாம் அது மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, டேங்க்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஜங்கு கூட கொஞ்ச நேரம் இருக்கனே அப்படின்ட்டு அவங்க குரல் எல்லாம் மாறுது. சரி, நம்ம டேங்கோட அம்மா தான், ஒரு பிரச்சனையும் இல்லை, இதுக்கப்புறம் உனக்கு தான் ஃபுல்லாக. ஸோ ஒன்றும் இல்லை, போ அவன் கூட இரு. ரொம்ப உடம்பு சரியில்லை அவனுக்கு, கூட இருந்து பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி, அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஓடி போய் நம்ம ஜங்குக் பக்கத்தில் தான் உட்காந்துக்கிறான். அவனோட கையடி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு, எவ்வளோ சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா ஜங்குக்கா? இவ்வளோ விஷயம் பயந்துக்கிட்டு இருந்தோம்ல, இப்போ ரொம்ப சந்தோஷமான நாள்டா இன்னைக்கு எனக்கு அப்படின்ட்டு அவனோட கையில் இறுக்கி ஒரு முத்தம் கொடுக்குறான். ஸோ அப்படியே அங்கே கட்டாக. ஸோ இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி இன்னும் குதுன்னு தான் இருக்குது. ஆனாலும் எந்திரிச்சு அப்படியே வெளியே தான் நடந்து வரான். ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம ஜங்குக் அப்படியே பார்க்குறான். அவனுக்கு அப்படியே குளிருது. அவன் அப்படியே வெளியே நடந்து வர நம்ம அங்கே தான் பார்க்குறான். அந்த முற்றத்தில் கால் வச்ச மாதிரி அவன் அந்த மலையில் உட்காந்துட்ருக்கான். ஜங்குக்கு என்ன நினச்சானோ ஓடி போய் டேங்கடி இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறான் பின்னாடி சைடில் இருந்து. நம்ம டேங்கடி திரும்பிட்டு அவனை அப்படியே திருப்பி அவன் மடியில் உட்கார வச்சுக்கிறான். என்னடா என்னாச்சு, உடம்பு எப்படி இருக்க, எதுக்கு இப்போ வெளியே வந்த அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே இந்த முற்றத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து உட்காடுறான். ஜங்குக்கு மடியில் தான் இருக்கான். இன்னும் நம்மளை பிரிச்சிருவாங்களா டேட்டியா, நம்ம இங்கே போயிடலாம். நம்ம ஏய் என்னடா, என்ன கனவு கண்டு வந்து உளறியா? இல்லை நம்மளை இவங்க நம்ம பிரிச்சிருவாங்க. ஏய், அதெல்லாம் யாரும் பிரிக்க மாட்டாங்க, அதெல்லாம் பேசியாச்சு. என்ன பேசியாச்சு? இல்லை, அது அவங்க ஜங்குக்கா வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிற?
அம்மா அப்பாவும் அத்தை மாமாவும் ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறேன். கேட்குதா? காது அடைச்சிக்கிச்சா இல்லை அப்படின்ற மாதிரி ஜங்குக் காதை பிடிச்சிட்டே அங்கே திருவுறான். நீ நீ போய் சொல்கிற? அடப்பாவி, போய் சொல்கிறேனா? வா. ஏ என்ன? சத்தியமா உன் மேலே சத்தியம்டா, உன் மண்டை மேலே சத்தியமாக சொல்கிறேன். ஒத்துக்கிட்டாங்க, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க தெரியுமா? என்ன கல்யாணமா? என்ன சொல்கிறட்டே? 2 நாளாக ஜுடத்தை படுத்து கிடந்தா அப்படி தான் இருக்கும். உடம்பு எப்படி இருக்கு? ஓகேவா? அதெல்லாம் விடு, சொல்ல எல்லாம் ஓகேவா? எப்படி எப்படி தெரியும்? நீ சொன்னியா? நான் எங்கே சொன்னேன்? நீ தான் வளர்ன. நீ வளர்க்க அவங்க என்ன போட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்லிட்டேன், அவங்க ஓகே சொல்லுவாங்க நானே நினைக்கலடா. ஆனால் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு மாதிரி டேங்க பேசிக்கிட்டு இருக்கேன். ஜங்குக் டக்குன்னு இழுத்து டேங்க கிஸ் பண்ணுறான். ஏய் என்னடா என்ன பண்ணுற அப்படின்ட்டு ஜங்குக் ரொம்ப பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் அவனை அறியாமல் லூஸ் ஆகிட்டுருக்கு. அவனோட கை நம்ம ஜங்குக்கோட உடம்பு முழுக்க ரோமாகுது. ஜங்குக்கோட முதுகை அப்படியே போட்டு இறுக்கி அப்படியே கையை வச்சு தடவுறான். அவனோட மடியில் உட்காந்துருக்கிறதுக்கு அதுக்கும் ஜங்குக்கால சுத்தமாக முடியல. அவனோட இடுப்பு ஒரு மாதிரி மூவ் பண்ணுறான். நம்ம டேங் தான் வேண்டாம், நான் ரொம்ப லூஸ் ஆகிட்டுருக்கேன் அவனே வேண்டாம். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் என்ன அந்த மலையில் தூக்கிட்டு போ. எது? டேய் ஜோரம் அடிச்சு இப்போ தான் விட்டுருக்க, என்ன வாய் அடிக்கிற? ஒழுங்கு வரையது சும்மா இரு. எனக்கு மலையில் நானேன்னு போல இருக்கட்டே, கூட்டிகிட்டு போ. முடியாத முதட்டே சொல்கிறது நிப்பாட்டுடா. நான் மாமா ப்ளீஸ்டா என்ன அந்த மலையில் நனையவை எனக்கும் கூட. சரி சரி, மறுபடியும் ஜோரம் வந்து படுத்துக்க மாட்டியே, அதான் அன்றைக்கி தான் நீ இருக்கியே. சரி அங்கடியே கிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்க அந்த முற்றத்துக்கிட்ட கொண்டு போகிறான். மேலே ஜோன் அடிச்சிட்ருக்க அவனை தூக்கிட்டு போய் நிற்கிறான். ஜங்குக் தான் ஒரு மாதிரி டேங்க இறுக்கி கட்டி பிடிச்சிருக்கான். பிரைடல் ஸ்டைலில் தான் டேங் தூக்கி வச்சுருக்கான். எனக்கு கீழே இறக்கடா அப்படின்னு சொல்ல டேங்கடியே எனக்கு கீழே இறக்கி விடுறான். ஐ லவ் யூ டேங், ஐ லவ் யூ மாமா அப்படின்ட்டு அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறான். இப்போ ஜங்குக்கோட கண்ணு அப்படியே ஒரு மாதிரி அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃப்ரேம்க்கு போக அவங்க 2 பேர் கையில் இருந்த அந்த த்ரெட் ஒரு மாதிரி ரோஸ் பெட்டல்ஸாக மாறி இதுவாகுது. ஜங்குக் அதை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டே ரொம்ப இறுக்கி கட்டிக்கிறான். நம்ம ஜங்குக் தான் டேங்கோட நெக்கில் அப்படியே லைட்டாக கிஸ் பண்ண டேங்கால் அந்த கிஸ்ஸை பேலன்ஸ் பண்ண முடியாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற தூண் மேலே சாயிறான். நம்ம ஜங்குக் தான் பொறுமையாக டேங்கோட நெக் ஃபுல்லாக சுற்றி சுற்றி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். டேங் டக்குன்னு ஜங்குக்கை திருப்பி அந்த தூணில் சாய்ச்சிட்டு அவனோட கையை அப்படி பேக் சைடில் ஹோல்ட் பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணி பார்க்குறான். ஜங்குக்கு அப்படியே முட்டை முட்டை கண்ணோட உதடு ஃபுல்லாக சிரிப்போட அவனை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னட்டி அப்படி பார்க்குற? மாமா என்ன மாமா, எனக்கு ஒரு கிஸ் வேணுமே. கிஸ்ஸா? நான் கிஸ் பண்ணா நீ தாங்குவியா அப்படின்ட்டு நம்ம டேங் தான் அப்படியே லோவாகி ஜங்குக் கூட லிப்ஸோட அவனோட லிப்ஸ் அப்படியே அட்டாச் பண்ணுறான். அங்கே ஃபுல்லாக மழை அடிச்சுக்கிட்டு இருக்கு. 2 பேரும் நனைஞ்சிட்ருக்காங்க. ஜங்குக்கோட கையும் சும்மாலாம் இல்லை, அவன் டேங்கோட முடிக்குள்ளே கையை விட்டு அவன் அந்த கிஸ்ஸை இன்னும் டீப்பாக்கிட்டு இருக்கான். அதோட இந்த ஸ்டோரியை நான் முடிக்கிறேன்டா. ஓகே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டாடா பாய்.